வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜாக்குவார் ஆட்ஸில் எப்படி பேமெண்ட் கட்டி பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ஜாக்குவார் ஆட்ஸில் எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, உங்களுடைய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன். பிளானை பற்றிய ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தேன். சரிங்களா, 6 பிளான் இருக்குது. கம்பல்சரி 540 ரூபா பிளான் போட்டால் தான் எந்த பிளானுக்குமே அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் 540 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டெய்லி 10 ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இன்றைக்கி பிளான் டெபாசிட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். டெபாசிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் சைட் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே கேஷ் வேலட்னு இருக்குது பாருங்கள் கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். கேஷ் வேலட்டை கிளிக் பண்ணோடனே பே நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளூ கலரில் இருக்கிறதுல அதை கிளிக் பண்ணோடனே என்ன அமௌண்ட்டு நீங்கள் உள்ளே டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை அடிச்சுட்டு ஜென்ரேட் பேமெண்ட் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போகும். ஓகேவா, நீங்கள் எந்த பேமெண்ட் கேட்வே மூலமாக வேணால் பேமெண்ட் கட்டலாம். நான் ஜிபேவை கிளிக் பண்ணி பே நவ் கொடுத்த உடனே நேரடியாக என்னுடைய கூகுள் பேக்கு வந்துருச்சு. பமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் கட்டின உடனே பேமெண்ட் ரெசிப்ட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜென்ரேட் ஆக ஆரம்பித்தோடனே பேமெண்ட் ரெசிப்ட் கம்ப்ளீட் ஆகி எனக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பேக் டு ஹோம் கொடுத்த உடனே என்னுடைய கேஷ் வேலட்டுக்கு பேஜுக்கே வந்துருச்சு. அந்த கேஷ் வேலட்டை கீழே போய் நான் பார்த்தா நம்ம பணம் கட்டியாச்சு. இப்போ ரைட்டுங்களா, கேஷ் வேலட்டில் பணம் கட்டிட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது பேமெண்ட் ப்ரூஃபை அப்லோட் பண்ணணும். மெத்தடில் யூபிஐ பேமெண்ட் மெத்தடுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் நம்பர் அடிச்சுட்டு என்ன அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னு அடிச்சுட்டு நீங்கள் பணம் கட்டின ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ஜிபேயில் பண்ணியிருந்தனால ஜிபேயில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதை எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் வேலட் பாஸ்வேர்ட், நீங்கள் வேலட்டை க்ரியேட் பண்ணப்போ முதல்ல ஐடி க்ரியேட் பண்ணப்போ உங்களுக்கு வேலட் பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த வேலட் பாஸ்வேர்டை அடிச்சுட்டு சப்மிட் நவ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ரைட்டுங்களா, ஃபஸ்ட்டு கேஷ் வேலட்டை கிளிக் பண்ணி பே நவ் கொடுத்து பேமெண்ட்டை கட்டி முடிச்சிடுறீங்க. ரெண்டாவது கேஷ் வேலட்டை கிளிக் பண்ணி அந்த பே நவ் கீழேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதில் நீங்கள் பேமெண்ட் கட்டின டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணணும். ட்ரான்சாக்ஷன் ஐடி என்ன, எவ்வளோ அமௌண்ட்டு, வேலட் பாஸ்வேர்டு, பணம் கட்டின ப்ரூஃப்க்கு ஸ்க்ரீன்ஷாட்டு அடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கேஷ் வேலட்டுகளில் நீங்கள் கீழேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துடும். ரைட்டுங்களா, சப்மிட் கொடுத்த உடனே உங்களுடைய ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணிட்டோம், 4 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லி வந்துடும். ஆனால் நீங்கள் திருப்பி கேஷ் வேலட்டில் உள்ளே கிளிக் பண்ணி கீழே போய் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் காமிக்கும். 4 மணி நேரம்னு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அரை மணி நேரத்தில் அப்ரூவல் ஆயிரும். ரைட்டுங்களா, ஓகே. இப்போ நீங்கள் ஃபண்டு உள்ள கேஷ் வாலெட்டில் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதே 3 டாட் கீழே இந்த கேஷ் வாலெட் கீழே பாருங்கள் ஷாப் நவுனுக்குள்ள, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன அமௌண்ட் உள்ளே கொண்டு வந்தீங்களோ அது கீழே போய் ஆர்டர் நவுன்னு இருக்கும். ரைட்டுங்களா, இப்போ 540 ரூபா பிளான் கொண்டு வந்திருக்கீங்கன்னா, ஃபண்டு கொண்டு வந்திருக்கீங்கன்னா 540 ரூபா கீழே ஆர்டர் நவுன்னு இருக்கும் பாருங்கள். இது ஒன் டைம் ஃபீ தான், லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். மினிமம் 270 ரூபா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக விட்ரா ஆகிக்கிறோம். ஓகேவா, அந்த ஆர்டர் நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஷோ ஆகும். அதில் நீங்கள் எதையுமே செய்ய தேவையில்லை. ஐ அக்ரியை கொடுத்துட்டு பே நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகிரும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே வீடியோ பார்க்குறதுக்கான டாஸ்க்கும் வந்துடும். வியூ ஆர்ட்ஸ் நவ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இன்டர்வல் கொடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் 3 டாட் இருக்கும் லெஃப்ட் சைடில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அட்வர்டைஸ்மெண்ட்னு இருக்கும். ரைட்டுங்களா, அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட டாஸ்க்கை கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே வந்தீங்கன்னா வியூ நவுன்னு இருக்குல்ல, அதை கொடுத்து உங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். உங்களுக்கு அடுத்த வீடியோக்களோட கூட நான் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்து பேமெண்ட் கட்டுறீங்க, அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க. ரைட்டுங்களா, அதுக்கு என்ன பண்ணணும், கேஷ் வேலட்டை போகிறீங்க, பேனவ் கொடுக்குறீங்க, உங்கள் அமௌண்ட்டு என்னென்ன அடிக்கிறீங்க, ஜென்ரேட் பேமெண்ட் லிங்க் கொடுக்குறீங்க, உங்கள் ஜிபே ஃபோன்பே மூலமாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. எகைன் கேஷ் வேலட்டுக்குள்ளே அந்த பணம் கட்டின டீட்டெயில்ஸை நீங்கள் டைப் பண்ணுறீங்க. என்ன ட்ரான்சாக்ஷன் ஐடி, எவ்வளோ அமௌண்ட்டு, உங்களுடைய வேலட் பாஸ்வேர்டு, பணம் கட்டின ப்ரூஃபை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ரெக்வஸ்ட் ஒரு ப்ராசஸிங்கில் இருக்கும். ஒரு 4 மணி நேரம் மேக்ஸிமம் எடுத்துக்குவாங்க. உங்களுடைய ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எப்படி பார்த்துக்கலாம்னா, உங்கள் கேஷ் வாலெட்டில் கீழேயே ப்ராசஸிங் இருக்கும், கம்ப்ளீட்னு வந்துடும்.
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இல்லை 3 டாட் கீழே வந்து லெஃப்ட் சைடு 3 டாட் கிளிக் பண்ண உடனே கேஷ் வாலெட் கீழே ஷாப் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுத்தீங்களோ அது கீழே வந்து ஆர்டர் நவுன்னு இருக்கும். இப்போ 540 540 கீழே ஆர்டர் நவ், 3000 3000 கீழே ஆர்டர் நவ், 36,000 கொண்டு வந்தீங்கன்னா 36,000 கீழே ஆர்டர் நவுன்னு இருக்கும். ஆர்டர் நவ் கொடுத்துக்கிட்டு ஐ அக்ரி சப்மிட் பண்ணி டிக் அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் டாஸ்க் பார்த்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். உங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி கூட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? பழைய வீடியோ பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்த்து டெபாசிட் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் எப்படி வீடியோ பார்த்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் விட்ரா நம்மளுக்கு வரணும்னா என்ன செட்டிங்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். தேங்க்யூ.